கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆலங்கோடு ஜேஎஸ்சி இந்திய கிறிஸ்துவின் திருச்சபை நடக்கிறதான இந்த வாலிபர் கூட்ட ஆண்டு விழாவுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாலிபர் கூட்ட ஆண்டு விழாவிலே அருமையான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற சபையோரை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்தின் பிள்ளைகளை, ஆன்லைன் மூலம் பார்க்கின்ற ஒவ்வொரு நல்லுள்ளம் கொண்டவர்களை, பெரியோர்களை, சான்றோர்களை இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றோம். இந்த பட்டிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, அருமையான ஒரு தலைப்பு. கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா? கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா என்றதான தலைப்பிலே ஒரு அருமையான நல்ல பட்டிமன்றம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பேசுவதற்காக நம்மத்திலே அருமையான பேச்சாளர்கள் அமர்ந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நமக்கு முன்பாக அவர்கள் முன்பாய் கடந்து வந்து ஒவ்வொருவரும் அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சி பங்களிப்பது ஆண்கள் என்று சொல்லி இருவர், இன்ஜினியர் வினு அவர்களும் வழக்கறிஞர் எபனேசர் அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். பெண்கள் என்று சொல்லி இன்ஜினியர் இவாஞ்சலின் அவர்களும் மற்றும் தொழிலதிபர் சைனி அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி நம்மத்திலே இவர்கள் முன்பாய் வந்து இப்பொழுது பகிர்ந்து கொடுப்பார்கள். முதலாவதாக கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது பெண்கள் தான் என்று சொல்லி நம்மத்திலே இன்ஜினியர் இவாஞ்சலின் அவர்கள் பகிர்ந்தளிக்கும்படி முன்பாய் கடந்து வருகிறார்கள். உங்களுடைய நல்ல கரோசையை கொண்டு கரந்தட்டி அவர்களை முன்பாய் அழைக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நமது சபை போதகரும் நடுவர் அவர்களுக்கும், இந்த சபையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா? அதில் முதல்ல நான் சொல்லி ஆரம்பிக்கிறது, பெண்களே மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி தான் நான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். நம்முடைய வேதத்திலே முதல்ல குறிப்பிட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்ற வார்த்தை தான் இருக்குதே தவிர்த்து புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான்றது இல்லை. ஸோ ஒரு ஸ்திரீ புத்தியுள்ளவளா இருக்கிறது நிமித்தமாக தான் அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சின்ற ஒரு குணாதிசயமே அந்த இடத்துல காணப்படுகிறது. இப்பொழுது கூட எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், தலைப்பு நடுவர் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆண்களான்னு சொல்ற நேரம் இடமே நிசப்தமா அமைதியாக காணப்பட்டது. ஆனா பெண்கள்ல 2 பேரும் சொல்ற நேரம் தான் அந்த சைட்ல இருந்து ஒரு மகிழ்ச்சியை எழும்பி வந்தது. இதுவே ஒரு சான்றுதான், கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே பெண்களே பெண்களே. சரி, இனி நம்ம வேதத்திலிருந்து சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல நான் எடுத்து காட்டணும்னு விரும்புறது நாபால் அபிகாயில், அந்த கேரக்டர் நான் எடுக்கிறேன். இதுல அபிகாயில் அப்படின்ற ஸ்திரீயை பற்றி வேதாகமே சொல்லி இருக்கிறது, அவள் மகா புத்திசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இருக்கிற. ஒரு புத்திசாலியான ஸ்திரீயால் மாத்திரமே தன்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். அபிகாயிலுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீது நாபாலின் இடத்துல உணவை கேட்க போகிற பொழுது நாபால் அந்த இடத்துல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, அவன் முரடன் துரோகிதன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு முரடனால தன்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தர முடியாது. அதே மாதிரி தான் தாவீது அவனை கொலை செய்யறதுக்கு ஏதுவாக அவனுடைய பேச்சுகள் காணப்பட்டது. ஆனால் சாதுரியமா அபிகாயில்ன்ற ஸ்திரீ, ஒரு பெண், தாவீதுக்கு முன்பாக கடந்து சென்று அவனுக்கு கேட்ட பொருட்களை, உணவுகளை கொடுத்தது நிமித்தமாக தன்னுடைய கணவனுடைய உயிரையே அவள் காப்பாற்றினாள். அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி அளித்தது அபிகாயில் தான் என்று நான் சொல்றேன். அடுத்தது அன்னாள் எல்கானா, அவங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை.
ஆனா எல்கானா வந்து அவளை சமாதானப்படுத்தினாலே தவிர்த்து அதற்குடைய முயற்சிகள் வந்து அன்னாள் தான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது அவளுடைய அழுகையின் ஜெபத்தினால தான் வந்து சாமுவேல் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசி அவரிடத்திலிருந்து உருவானாள். அப்ப அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முழு காரணம் அன்னாளாக மாத்திரமே இருக்க முடியும். வேற நம்ம உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சஹரியா, எலிசபெத் எடுத்துக்கலாம். காப்ரியேல் தூதனே வந்து ஆண்களுக்கு தீர்க்க தரிசனங்களும் கொடுத்தாலும் சந்தேக பிராணிகள் ஆண்கள் மாத்திரமே, அதை மகிழ்ச்சியா எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த சகரியா இதுக்கும் ஒரு ஆசாரியர், அவர் ஆசாரிய பணி செய்யற நேரம் காப்ரியேல் தூதன் வந்து அவர்கிட்ட பேசுறாரு, நான் உனக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து நீ இந்த இடத்துல ஆண் பிள்ளையை பெறுவாயின் வரைக்கும் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல சந்தேகப்பட்டது ஆண்கள். நடுவர் அவர்களே இதை நீங்க ஒத்துக்கணும். அப்படியா? நான் என்ன பாவம் செய்தேன்? அப்போ ஆண்கள் வந்து சந்தேகத்துக்கு பேர் போனவர்களை தவிர்த்து மகிழ்ச்சி தருவதற்கு பெண் போறவர்கள் கிடையாது. அது நிமித்தமாக அந்த குடும்பத்துல என்ன ஆச்சுன்னா, அவன் தன்னுடைய பிள்ளை பெறுகிற வரைக்கும் அவனால பேச முடியாமல் போனது. ஆனா எலிசபெத் அப்படி கிடையாது. தன்னுடைய கணவர் சொன்ன போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அப்பொழுதுதான் அதுல கொடுத்திருக்குது, எலிசபெத்தனுடைய வயிற்றிலே வந்து பிள்ளை துள்ளிற்று அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த மகிழ்ச்சி வந்து அந்த பெண்ணின் நிமித்தமாக தான் காணப்படுகிறது. ரூத், போவாஸ், இன்னைக்கு நம்ம எடுத்த கதா கலட்சத்தை அதுல இருந்து எடுக்கிற நேரம் ரூத் அப்படின்றவங்க அந்த பெண்ணின் நிமித்தமாக தான் இந்த முழு உலகத்திற்கு தேவையான இயேசு கிறிஸ்துன்ற ஒரு இரட்சகர் அவருடைய குடும்பத்திலே அவருடைய சன்னதியில தான் வந்து பிறந்தார். அந்த இடத்துல ரூத் தன்னுடைய மாமியாரையும் மகிழ்விக்கிறார். அது நிமித்தமா அந்த குடும்பம் வந்து என்ன ஆகுதுன்னா மகிழ்ச்சி ஆகுது. அப்போ ஒரு பெண்ணின் நிமித்தமாக மாத்திரமே அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி கொண்டு வர முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான இதை நான் சொல்லணும்னா, ஆமான் எடுத்துக்கலாம். ஆமானோட குணாதிசயம் என்னன்னா, ராஜா கிட்ட போய் யூதர்களுக்கு விரோதமா பேசி அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா கொலை செய்வதற்குரிய ஆணையை வாங்குறாங்க. அங்க ஆமான் நிமித்தமா வந்தது துக்க நாட்களா தான் இருக்கும், மகிழ்ச்சி நாட்கள் கிடையாது. ஆனா இதுல எஸ்தர் அப்படின்ற ஒரு பெண் தனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உபவாசம் பண்ணி ராஜா கிட்ட போய் பேசி அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். நீங்க எஸ்தரோட முடிகிற அந்த அதிகாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து பண்டிகை நாட்களா குறிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆமானுடைய சதி திட்டம் நிறைவேறி இருந்தா அது துக்க நாட்களா முடிந்திருக்குமே தவிர்த்து பண்டிகை நாட்களா முடிந்திருக்காது. அப்ப அந்த ஒரு சரித்திரத்தையே மாற்றி மகிழ்ச்சியாக மாற்றினது ஒரு பெண் தான். அது மாத்திரமல்ல, தாவீது, பத்சேபால் எடுத்துக்கோங்க. இந்த தாவீது போருக்கு போகணும்னா ஒரு ராஜா போருக்கு போய் லீட் பண்ணணும். ஆனா அந்த ராஜா சோம்பேறித்தனமா அவருடைய உப்பரிகையில உலாவினது நிமித்தமா தான் உரியான்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல இறந்தாரு. அந்த குடும்பமே பிரிக்கப்பட்டது. அப்போ இந்த தாவீது ராஜா வந்து அந்த இடத்துல அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு காரணமா துக்கத்திற்கு காரணமா தான் இருந்தாரே தவிர்த்து மகிழ்ச்சிக்கு காரணமா இல்ல. அது நிமித்தம் என்னென்ன சாபங்கள் வந்ததுன்னா அவனுக்கு பிறந்த குழந்தை வந்து மரித்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஆண்கள் துக்கத்துக்கு அப்படின்றதுல தான் நம்ம பார்க்கணும். பெண்கள் வந்து எப்பொழுதுமே குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தருகிறவர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆபிரகாம் சாராளோடதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாரால வந்து சகோதரின்னு போய் ஆபிரகாம் சொல்றாரு. அவன் ஒரு பயந்தாங்கோலியா இருந்தது நிமித்தமாக சாரால போயிட்டு நீங்க சகோதரி சொல்லுங்க அப்படின்றாங்க. யாராவது தன்னுடைய மனைவியை போயிட்டு சகோதரின்னு சொல்லுவாங்களா? அந்த ராஜா முன்னால அதை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்போ இவங்க எப்படி குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தர முடியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு கிளாரிஃபை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ எல்லா நம்மளுடைய வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தரது வந்து பெண்களே 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 என்று சொல்லி எனக்கு வாய்ப்பை அளித்த சபையோர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி உங்களை உற்சாகப்படுத்துவோம். அருமையான நல்ல ஒரு வார்த்தைகளை எடுத்துரைத்தார்கள். புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லி மற்றும் அன்னாள், சகரியா, கேப்ரியல் தூதன், எஸ்தர் மற்றும் அநேகருடைய பெயர்களை உச்சரித்து கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது பெண்கள் தான் என்று சொல்லி அடித்தும் ஆணித்தரமாகவும் பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் இன்ஜினியர் எவாஞ்சலின் அவர்கள். அதற்கு கிளாரிபிகேஷன் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பதில் கொடுக்கும்படியாக, கவுண்டர் கொடுக்கும்படியாக இப்பொழுது இன்ஜினியர் வினு அவர்கள் இப்பொழுது முன்பாய் மேடைக்கு வருகின்றார்கள். யாவரும் கரங்களை தட்டி அன்னாரை நாம் வரவேற்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பை
போதர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் எதிரணியர்கள் அந்த தலைப்பை சொன்னதே சாயங்காலம். ஏன்னா நம்ம பாயிண்ட் எடுத்தால் காலையிலேருந்து எடுத்தால் சாயங்காலம் வரை எடுக்கிறதுக்கு பைபிள் அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. அந்த பயத்தின் மிகுதினால் எதிரணியினர் அதை வந்து சதி பண்ணி எங்களுக்கு சாயங்காலம் தான் அந்த தலைப்பை தந்தாங்க. இந்த தலைப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்திற்கும் கிறிஸ்தவ வாழ்விற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இது ஒரு தலைப்பு. கிறிஸ்தவ வாழ்வு என்று நாம் சொல்லும்போது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு, அது மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்ப வாழ்வு, அவனுடைய சமுதாயத்தில் இருக்கிற அவனுடைய நடவடிக்கைகள், இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அது ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மனிதனுக்கு. அந்த கிறிஸ்தவ வாழ்வில் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஒரு குடும்பம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தான் நாம் ஆராய வேண்டும். இதில் எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாம் எடுத்து பார்த்தோமானால் மிக சொற்ப குடும்பங்கள். இந்த சொற்ப எண்ணிக்கைக்கு காரணம் என்ன? ஒரு ஆணா பெண்ணா? இந்த நேரத்திலே நடுவர் அவர்களுக்கு நான் கூறுகிறேன், ஒரு பெண் தான் இந்த மகிழ்ச்சி குறைபாட்டிற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததுமா இவாஞ்சலின் அவர்கள் அருமையாக பேசினார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கூட ஒன்று சொன்னாங்க, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று. ஆனால் இன்னொன்று மறந்துட்டாங்க, புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவான்னு சொல்ல மறந்துட்டாங்க. அதை சைனியக்கா வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகாப் என்னும் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாக்களை பற்றி, அந்த ராஜாவை பற்றி அதிகமாக எதிரணியினர் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அறியாமல் இருந்தாலும் நான் ஒரு முறை கூட நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த ஆகாப் என்கிற ராஜா அவனுடைய வீட்டோட பக்கத்தில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தின் மேலே ஒரு ஆசை வருது. அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளை ஆக்கும்படியாக அவன் என்ன பண்ணுகிறான்னா, அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் அந்த நாபோத் இடத்துல போய் கேட்குறான், அந்த திராட்சை தோட்டத்தை தான். அந்த நாபோத் அதுக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உனக்கு விட்டு போடாதபடிக்கு தேவன் என்னை காப்பாராக என்று சொல்லி அவன் அந்த திராட்சை தோட்டத்தை அவனுக்கு கொடுக்கல. உடனே ஆகாப் என்ன தெரியுமாச்சு தான், நேராக போனான், வீட்டில் போய் கமந்து படுத்து கடந்துட்டான், சாப்பிடையில. 2 நாள் விட்டுருந்தா பயப்புள்ள என்ன பண்ணியிருப்பான்னா, பசியை எடுத்த உடனே போய் சாப்பிட்ருப்பான். இந்த அம்மா அந்த நாபத்துக்கு அந்த ஆகாப்போட மனைவி என்ன தெரியுமா செய்யுது, அதை செய்யாமல் ஒரு நரித்தந்திரம் பண்ணுறா. மூப்பர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறா, ஒரு தேசமங்கும் உபவாசத்தை கூடுங்க, அதில் வந்து இந்த நாபோத்தை முன்ன நிறுத்தி அவன் சரியா பண்ணலை, தேவனை தூசித்தான் என்று சொல்லி அவனை கொண்டு போடுங்கள் என்று சொல்லி அந்த மூப்பர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். இப்படியாக அந்த மூப்பர்கள் அவனை கொண்டு போடுகிறார்கள். இந்த செய்தி யேசபேலுக்கு வந்த உடனே அவள் சொல்லுகிறாள், ஆகாப்பே இப்போ உன்னுடைய சுதந்திரத்தை நீர் எடுத்துக்கொள்ள, இப்போ அவன் இல்லை, நீ தான் அதுக்கு சுதந்திரவாளி என்று. ஆகாப்புக்கு என்ன சந்தோஷம், ஆகா என் மனைவி நிமித்தம் இந்த ஒரு திராட்சை தோட்டம் எனக்கு கிடைச்சிட்டு, ரொம்ப கொண்டாட்டம் தான். இவன் அந்த திராட்சை தோட்டத்தை எடுக்க போகும் வழியில திஸ்பியன் ஆகிய எலியா, அழகாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவனுக்கு எதிர்பட்டு ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்ய விற்று போட்டாய். எதிரணியினரே, காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த ஸ்திரியானவள் செய்த இந்த தந்திரத்தினால்தான் அந்த தேவன் சொல்லுகிறார், திஸ்பியனாக எலியாவை கொண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்ய விற்று போட்டாயே என்று இந்த ஆணை பார்த்து கேட்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு சாபத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்திலே உன்னுடைய இரத்தத்தை அதே நாய்கள் நக்கும் என்று. அவனுடைய சாப்டர் அதோட முடிஞ்சு போச்சு. அதே நிலை தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடுகள்லையும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேலைக்கு போயிட்டு களைப்பா வந்து ஒரு நிமிஷம் ஃபேனை போட்டு அதில் உட்காந்துருக்கலான்னு பார்த்தாச்சுன்னா இன்னும் சொரிஞ்சு அதுங்க இதுங்கன்னு பேசி நம்ம நிம்மதியே கெடுத்து விட்டுறியாங்க. என்ன சொன்னீங்க? கிருபாக்காலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சல்யத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக போதர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். யாராவது கல்யாணம் படிச்ச போறேன்னு சொன்னா படிச்சதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, வாழ்த்துங்க, வரவேற்புங்க. கூடவே நீ ஏன் படிக்க போறேன்னு கேளுங்க. சில திட்டங்களில் இருந்து நாங்கள் எங்களை தப்புவித்துக் கொள்வதற்காக சட்டம் வரை படிக்க வேண்டியது இருக்கு. நானும் ஒரு கோர்ஸ் பண்ணி ஆளை காணல, எங்களை சாப்பாடு உண்டு, அதனால தைரியமா சொல்லி. அடுத்தது யோபுவை பற்றி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதிகள்னால் அவன் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனாலும் அந்த யோபு தன் உத்தமத்தை விட்டு வழிவிலகவில்லை. அவனுடைய மனைவி என்ன சொல்கிறாள் தெரியுமா? உன்னுடைய உத்தமத்தை எல்லாம் விட்டுட்டு தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லுகிறாங்க. எப்பேற்பட்ட மனைவி பாருங்க!
புருஷனை பார்த்து நீ செத்து போயா, நீ இதுக்கு மேல எதுக்கு இயேசு தெய்வத்தை நோக்கிட்டு இருக்கிய, செத்து போன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஸ்திரீகள் இதுல எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க முடியும்? சகோதரி இவாஞ்சலின் அவர்களை சொன்னாங்க ஆபிரகாமை பற்றி, பயந்துட்டான் பயந்துட்டான் பயந்துட்டான்னு. உண்மைதான். அதுக்கு அப்புறம் நடந்ததை நீங்க வாசித்து பார்த்தீங்களா? இந்த ஆபிரகாம் இந்த சாராளுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவன் படாத பாடுனா படாத பாடு. இதுக்கு மேல ஒரு ஆண் படக்கூடிய பாடுகள் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு படாத பாடு படுத்தி எடுத்துட்டாங்க. இந்த அம்மா தான் சொல்லுது அந்த ஆகார போய் கல்யாணம் பண்ணிங்கன்னு. பண்ணிட்டாரு. ஏன்? அந்த பயம்தான், மனைவி மேல உள்ள பயம். இப்ப நான் சொன்னேன் இல்ல, அந்த சட்டம் படிக்கிற அளவுக்கு அன்னைக்கு இல்லை, அதனால பயந்துட்டாரு. பயந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, குழந்தையும் பத்துட்டு. கடைசியில இதே சாரால் தான் சொல்லுது அவனை துரத்தி விடுங்கன்னு. போதரவர்களையோ ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு கெட்ட குமாரன் தகப்பனை நோக்கி திரும்பி வரும்போது அவனை அணைத்து அவனை முத்தம் செய்து அவனுக்காக விருந்து பண்ணி ஒரு ஆட்டை அடித்து இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்கள் உலகத்திலே தன் மகனை நோக்கி நீ போடா வெளியில போ சொல்லக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு தகப்பன் துடித்து போயிருப்பான் அல்லவா? இதை விட பெரிய கொடுமை ஒரு குடும்பத்தில் உண்டாங்க? தன் மகனை பார்த்து நீ போன்னு சொல்றதுக்கு. திராட்சை ரசம் கொடுத்து விட்டாரு, போதும். ஒரு மகனுக்கு திராட்சை ரசம் மட்டும் போதும். அதே பயன்தான் கொடுத்தாரு. அடுத்ததாக மிர்தாகாய், அவனது ஆமான் அந்த யூத வம்சத்தை அழிக்கும்படியாக கட்டளை பெற்றுக்கொண்டு அவனுடைய தேசத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சுற்றறிக்கை இருக்கிறான், இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று. அப்பொழுது இந்த யூத ஜனங்கள் எல்லாருமே உபவாசம் பண்ணுகிறார்கள். இந்த மிர்தகாய் கூட என்ன பண்றான்னா, இரட்டு உடுத்தி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த அரண்மனை முற்றத்திலே உலாவுகிறான். அதுக்கு பிறகுதான் எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது யூதர்கள் அழிக்கப்படும்படியாக இப்படி ஒரு சட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது என்று. ஆனால் அந்த நேரத்திலேயே அந்த எஸ்தர் ஒரு அமைதியை தான் காக்குறான். அப்பந்தான் இந்த மிர்தகாய் சொல்றான், உன் மூலம் இல்லைன்னா இன்னொரு விளையாட்டு யூதருக்கு ரட்சிப்பு வரும் சொல்லி இவன் கொடுத்த ஒரு பிரஷர்னால தான் அந்த யூத வம்சங்கள் காப்பாற்றப்பட்டது. இனி எஸ்தரை பத்தி பேசுவாங்க, அதனால நான் முதல்ல சொல்லி வைக்கிறேன். இதே அந்த மிர்தகாய் அந்த சாப்டர்ல நம்ம படிச்சோம்னா, இந்த வஸ்தின்னு ஒருத்தர் இருந்தா, அவர் யாருன்னா ராஜாத்தி. அந்த அரண்மனைக்கு எல்லாம் அந்த தேசத்துக்கு எல்லாமே ஒரு ராஜாத்தி. ஆனா அந்த வஸ்தி கீழ்ப்படியாமல் போனதுனால ராஜாக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ராஜாக்கு எவ்வளவு சந்தோஷம் இழப்பு தெரியுமா? அங்க இந்த ஒரு ராஜாத்தி கீழ்ப்படியத்தினால அந்த பழைய சட்ட புத்தகங்களை எல்லாம் இது பண்றாங்க. இதனால நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது இந்த ராஜ்யத்தை தள்ளி விட்டாச்சு, அடுத்த புதிய ஒரு ராஜ்யத்தை எடுக்கிறாங்க. இந்த புதிய ராஜ்யத்தை எடுக்கிறது தேசம் முழுவதும் தேடுறாங்க. தேடி பல பெண்களை கூட்டிட்டு வராங்க. எவ்வளவு செலவு, பண உரையங்கள். இந்த ஆண்களுக்கிட்ட நிலைமை இன்னைக்கு அப்படிதான், ஒரே பண செலவு தான். இந்த ஒரு ராஜ்யத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவளுக்கு மேக்கப் சாதனம், அவளுக்கு சாப்பாடு சாதனம், கொஞ்சம் மாசத்தைக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, கொஞ்சம் மாசத்தை இதே தான். இன்னையுடைய ஆண்களுடைய மகிழ்ச்சிக்கு குறவும் இந்த மேக்கப்புக்கு சாதனம் வாங்கியதுனால தான். இல்லை போதுங்க, இருங்க. நோவாவை பாருங்க, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அந்த குடும்பம் காக்கப்பட்டதுனால எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இதே மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் கூற முடியுமா? யோசேப்பு அவன் உண்மையாய் கீழ்ப்படிந்து இருந்ததுனால அவன் ஒரு நல்ல அந்தஸ்துல வந்தான், ஒரு தேசத்தின் அதிபதியாக வந்தான். பாஸ்டர் அவர்கள் சைனியாக்களை இன்ட்ரோடியூஸ் பண்ற போது சொன்னாங்க தொழிலதிபர் என்று. அதுக்கு காரணம் ஏன்னு நான் சொல்றேன். நான் ஒரு நாள் போய் கேட்குறேன், சைனியாக்கா எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்களான்னு. ஆமா நல்லா இருக்கேன். சுந்தரனா எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க? அவர் தொழிலதிபர். அதனாலதான் பாஸ்டர் சொன்னது அவருங்க தொழிலதிபர்னு. இந்த தொழிலதிபர் எப்படின்னா, ஒரு தேசத்தினுடைய ஒரு அதிபதி எப்படி இருந்திருப்பான், அந்த அதிபதியை சுத்தி இருந்தவர்கள், அவருடைய சகோதரர்கள், அவருடைய தாய் தகப்பன்மார், அவருடைய மனைவி எப்படி சொல்லி இருப்பார்கள், என்னுடைய புருஷன் இந்த தேசத்துடைய அதிபதி என்று சொல்லியிருப்பார்களாவா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்தான், அவன் உண்மையாயிருந்தான், உத்தமமாயிருந்தான். அதனுடைய முன்னாடி உள்ள காரியத்தை பாருங்க. யோசேப்பு முன்னாடி எப்படி இருந்தான்? அவன் ஒரு ஆடு மேய்க்கவனா இருந்தான். அடுத்தது என்ன இருந்தான்? ஆடு மேய்க்க சகோதரர்களுக்கு சாப்பாட்டு பொதி சமைக்கவனா இருந்தான். அடுத்தது எப்படி இருந்தான்? பார்வனத்துல வேலைக்காரனா இருந்தான். அடுத்தது எப்படி இருந்தான்? சிறைச்சாலையில இருந்தான். இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து தான் இந்த ஒரு பெரிய நிலைமைக்கு அவன் கடந்து வந்தான் என்பதை எதிரணியினருக்கு தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சிம்சோன், அவனுடைய ரட்சிப்பு என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் ஒரு பெண் தெலீலாள் நிமித்தம் அந்த அபிஷேகத்தினை, தேவனால் அபிஷேகப்பட்ட அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போக நேரிட்டது.
அது மட்டுமல்லாமல் 128வது சங்கீதத்திலே கூறப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கூறப்பட்டு, அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் பார்த்தாச்சுன்னா அநேக ஆசீர்வாதங்கள். உன் மனைவி திராட்சை தோட்டத்தில் அந்த போல் இருப்பா அப்படின்னு நிறைய ஆசீர்வாதங்கள். ஆனால் நம்ம அதை வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்கலாம். அவனுக்காக, அவனால். ஆனால் எங்கேயுமே அவள் என்று குறிப்பிடப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்கும், ஒருக்கா ஏவாளுக்கு இப்படி கொடுத்தோம், அவன் என்ன பண்ணுனான்னு. அதனாலதான் அங்க எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்காக அப்படின்னு கூறப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் என் உரையை நிறைவு செய்கிறேன். போதர் அவர்கள் ஆண்களை மகிழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று உரையை முடிவை கூறுவார்கள் என்று நம்பி முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி கத்திரமை கொடுத்தோம். அன்புக்குரிய இன்ஜினியர் அவர்கள் புத்தி இல்லாத ஸ்திரீ என்றும் யோபுடைய மனைவியுடைய தூசிப்பை குறித்தும் மற்றும் அநேக காரியங்களை சொல்லி யோசேப்பை குறித்து சிம்சோனை குறித்தெல்லாம் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உரையாற்றினார்கள். அதற்கு கவுண்டர் கொடுக்கும்படியாக அருமையான சொற்பொழிவாளர், பேச்சாளர், தொழிலதிபர் சைனி அவர்கள் இப்பொழுது முன்பாய் கடந்து வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. முதலாவது வினுவுக்கு 1-2 கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். மனைவி வீட்டில் நொய்னு நச்சரிச்சிட்டு சாப்பாடு. மனைவி இல்லைன்னா 3 நேரமாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு முடியுது. மனைவி வீட்டில் இருந்தால் தான் நைன்னு நச்சரிட்டாது சாப்பாடு தாரா. அப்புறமா மொர்தேகாயை பற்றி சொன்னாங்க. மொர்தேகாய் ரெட்டு கொடுத்துனதெல்லாம் உண்மைதான். மொர்தேகானா ராஜாவுக்கு முன்பாக போகலை. யூத ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு தன் உயிரையும் துச்சமாக எண்ணி ராஜாவின் பொற்செங்கோலுக்கு முன்பாக போய் நின்னது எஸ்தர் தான். அந்த இடத்துல யூத ஜனங்கள் காக்கப்படுவதற்கு முழுமையான வழிகாட்டுதலாக இருந்து அந்த யூத ஜனத்தை காத்தது எஸ்தர் தான். அதனால தான் அந்த யூத குலமும் காக்கப்பட்டது. அவர்களும் ஒரு பண்டிகையாக அந்த நாளை என்ன செய்தாங்க, வருஷந்தோறும் கொண்டாடினாங்க. அடுத்து வஸ்தியை ராஜா எதுக்கு கூப்பிட்டாரு? சும்மா விருந்துக்காக கூப்பிட்டாரு. பல நாட்டில் உள்ள எல்லாரையும் தூக்கி கூட்டி வச்சுட்டு, என் மனைவி தான் எல்லாரோட ரொம்ப அழகாக இருக்கா பாருங்க, அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிடாரு. அப்புறம் அவள் எப்படி வருவா? உள்ள எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னுடைய அழகை கட்டதுக்கு அவள் விரும்பலை. அவர் குணசாலியும் நல்ல ஸ்திரீ, நல்ல ஒரு ராஜகுமாரத்தி. அதை வினு மறந்துட்டான். அப்புறமா சங்கீதம் 128 ஃபர்ஸ்ட் வசனம் சரிதான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். முதல்ல நீ கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமா நீ ஜீவிச்சேனா உன் மனைவி இப்படி இருப்பா, உன் பிள்ளைகள் இப்படி இருக்கும், நீ கர்த்தரால இப்படி ஆசீர்வாதம் பெறுவா. நீ ஆண்டவருக்கு பயப்படலைன்னா, ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்? அதில் இருக்க ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதே. சரிப்பா, உன் பிள்ளைய விட்டுரும். நான் என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். ஒத்தனியேல் அக்சாள். இந்த அக்சாள் காலேபின் மகள். சரியா? அப்போ காலேப் என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட்ல வறட்சியான நிலங்களை இவளுக்கு அக்சாளுக்கு கொடுப்பாங்க. என்னது, நமக்கு நம்ம அப்பா எப்படி நமக்கு சொத்து எழுதி தராங்களோ அது மாதிரி காலேப் அக்சாளுக்கு எழுதி கொடுப்பாரு. ஆனாலும் அக்சாளுக்கு ஒரு சின்ன வரத்தை இருந்து, எங்கள் அப்பா எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை தந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவளுடைய இருதயம் மகிழ்ச்சியாகலை. அப்போ அவன் நினைக்கிறான், நான் என் அப்பாட்ட ஒரு வயல் நிலத்தை, நல்ல நீர் பாய்ச்சலான ஒரு வயல் நிலத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் காலேபிட்ட கேட்க போகிறான். அப்புறம் உனக்கு என்ன வேணும், நீ கேட்குறத உனக்கு தருவேன். அவள் தன்னுடைய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய வாழ்வின் செழிப்பிற்காக காலேபிட்ட போய் கேட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பான வயல் நிலத்தை பெற்றுக்கொள்கிறாள். அந்த இடத்துல ஒத்தனியேல் போய் கேட்கல, அக்சாள் தான் போய் கேட்குறான். அப்புறமா சிப்போரால் பூவாள் மறுத்து வச்சுகள். மோசே பிறந்தபோது அந்த சமயத்தில் ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு பார்வோன் எங்கள் எகிப்தில் ஆணை பிறப்பிச்சிருந்தது. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மோசே பிறந்ததை யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோகேபேத் மோசையோட அம்மா, அவள் என்ன செய்ய, மோசையை 3 மாதம் ஒழித்து வைக்கிறா. ஆனால் மோசையோட அப்பா ஒழித்து வைக்கலை, மோசையோட அம்மா தான் மோசையை கொன்று போடாதபடிக்கு என்ன செய்தா, 3 மாதம் ஒழித்து வைத்தா. அதுக்கு பிறகு அவன் ராஜகுமாரனாக, பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அவன் ராஜ அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். அங்கேயும் ஒரு பொண்ணு தான், பார்வோனுடைய ராஜகுமாரத்தி தான் மோசையை ஆதரித்து அந்த இடத்துல வளர்த்து கொண்டு வரான். அப்புறமா கூசா, அவனுடைய மனைவி யோகனாள்.
அவள் வந்து புதிய ஏற்பாட்டில் ஊசா வந்து ஏரோது ராஜா அரண்மனையில் வேலை பார்க்குறவன். அவளுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. அவள் என்ன செய்தானா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுவதற்கு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறா, செலவழிக்கிறார். அதன் மூலமாக தேவனுடைய தேவனை பற்றி ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை. எப்படா இந்த ஜனங்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்வாங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அதற்காக செலவழித்து அதிலிருந்து தேவனுடைய மகிழ்ச்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாள். அப்புறம் ராகாப் வேவு பார்க்க போனவங்கள அவ என்ன செய்கிறா, காப்பாற்றுகிறா. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு எரிகோ பட்டணத்துக்கு போய் என்ன செய்கிறாங்க, வேவு பார்க்குறாங்க. அந்த பட்டணத்தை நம்ம எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ராகாப் என்ன செய்கிறா, வேவு பார்க்க போன 2 பேரையும் ஒழித்து வைக்கிறா. இந்த ராகாப் வந்து அவங்க 2 பேரையும் உயிர் சேதம் வராதபடிக்கு அந்த நாட்டில் உள்ளவங்களோட கைகளிலிருந்து பாதுகாத்து தப்புவித்தபடினால அவளும் அவள் குடும்பமும் மரண ஆக்கினைக்கு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, இந்த ராகாப் மத்தேயு 1:5 இந்த ராகாப் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவோட பாட்டின்னு. இந்த வேசியான இந்த ராகாப் தான் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு வேவுக்காரர்களுக்கு செய்த உதவியினால வரும் நாட்களில் ஏசப்பாவோட பாட்டியாக மாறியிருக்காங்க. அப்புறம் லோவிசால் ஐநேக்கியாள். இந்த லோவிசாலுடைய விசுவாசமும் ஐநேக்கியலுடைய விசுவாசமும் யாருக்குள்ளே வந்தது, தீமோத்தேயுக்குள்ளாக வந்தது. இந்த தீமோத்தேயு அந்த நாட்களில் சபையில் இருந்த உள்பூசல்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி சபையை சீர்திருத்துறதுக்கு மிகவும் உதவியாக இருந்தவர். இந்த ஐநேக்கியாலும் லோவிசாலும் எப்படி தீமோத்தேயுவை வழி நடத்தினார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உதவிகரமாக இருந்தது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை. அதை அப்படியே தன்னுடைய மகனுக்கும் கொடுத்து மகனும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தேவனுடைய சபை சீர்திருத்தப்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலின் சிறுப்பன் நாகாமனுக்கு வீட்டில் வேலைக்காரையாக இருந்தாள். என்ன செய்ய, சீரிய படையினால் அவள் வந்து கைது செய்யப்பட்டு அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அவன் என்ன செய்ய, நாகாமானுக வீட்டில் வேலை செய்ய. நாகாமானுக வீட்டில் சந்தோஷம் கிடையாது, அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அப்பொழுது அவள் இந்த சிறு பெண் தான் போய் சொல்லுகிறா, எங்கள் தேசத்தில் எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போனால் அடியான் என்ன செய்வான், சொஸ்தமாவான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்கிறனால அதை கேட்டு தான் நாகமான் போய் என்ன செய்கிறான், சொஸ்தம் அடைகிறான். அதிலிருந்து அவனுக்கு ஒரு வியாதியிலிருந்தும் விடுதலை, அவன் குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. உலக பிரகாரமாக நம்ம பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி இல்லைன்னா ஒரு வீட்டோட நிலைமை இல்லைன்னு இங்கே இருக்கிற எல்லா ஆண் மக்களுக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு வீடை போய் பார்த்தாலே தெரியும். ஒரு மனைவி ஒரு பொண்ணு இல்லைன்னா அந்த வீடு ஒழுங்காக பெருக்கியிருக்க மாட்டாங்க, பாத்திரங்களெல்லாம் அடிக்க வச்சிருக்க மாட்டாங்க, துணியெல்லாம் அங்கங்கே இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த வீடு வீடாகவே இருக்கும். அதான் ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பாங்க, ஈவ்லின் முறைன்னு சொல்லிட்டு, இந்த குயின்ஸ் கார்டனில் சொல்லியிருப்பாங்க, ஒரு பொண்ணு தான் ஒரு வீட்டோட அரசின். அதுபோல் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலையும் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன், இந்த ஸ்திரீக்கோட விலை வந்து முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. ஒரு குணசாலியான புருஷனுக்கு விலை கிடையாது, குணசாலியான ஸ்திரீக்கு விலை வந்து முத்துக்களை பார்க்கல என்ன செய்தான், விலையேற பெற்றதான். அந்த ஸ்திரீ வந்து ஒரு முத்தா இருந்தால் ஒரு புருஷன் நியாயஸ்தலத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான்னா அவன் எப்படி இருக்கிறான், பேர் பெற்றவனாக இருக்கிறான். ஒரு மனைவியினால தான் ஒரு புருஷனுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து, ஒரு போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல கிடைக்கணும்னா ஒரு நல்ல மனைவினால் மட்டுமே ஒரு புருஷனுக்கு கிடைக்குது. அவள் தன்னுடைய வீட்டு காரியங்களெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு அவள் கண்ணோக்கமாக இருக்கிறாள். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதற்கும் தன்னுடைய கரங்களை நீட்டுகிறார். ஒரு ஆண் நீட்டுதான் போடையில், ஒரு பொண்ணு தொற்காலம் அப்படி தான், அவள் தான் நற்காரியங்களை செய்தார், இன்னொரு ஆண் செய்ததாக போடலை. அதனால் கிறிஸ்தவ வாழ்வின் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது பெண்களை என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரை மேம்படுத்துவோம். அருமையான தொழில் அதிபர் அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அநேக காரியங்களை சொன்னாங்க. கடைசியில் வரும்போது குணசாலியான ஸ்ரீன்னு சொல்லிட்டாங்க. சூத்திரம் எப்படியும் அதற்கு கவுண்டர் கொடுக்கும்படியாக நம்மத்திலே வழக்கறிஞர் அன்புக்குரியவர் எபிரேசர் அவர்கள் பேசும்படியாக சொற்புரை ஆற்ற முன்பாய் கடந்து வருகிறார்கள். அவர்களை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி முன்பாய் வரவேற்போம். அநேக பட்டிமன்றங்களிலே பேச்சாளர், நம்மத்திலேயும் சரியான வார்த்தைகளை
இன்ஜினியருக்கும் தொழிலதிபருக்கும் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே இந்த இடத்திலே பேசும்படியாய் வாய்ப்பளித்த என் தேவாதி தேவனுக்கும் இந்த பட்டிமன்றத்தின் தலைவராக வீற்றிருக்கின்ற தலைவரும் சபையுடைய போதகர் அவர்களுக்கும், சிங்கிளா இருந்தாலும் சிங்கமா இருப்போம்னு சொல்லி எங்கூட அந்த தோள் கொடுத்து பேசிய அன்பு தம்பி இன்ஜினியர் வினு அவர்களுக்கும், என்னத்தை தான் பேச வந்தவனு தெரியாம எதையோ பேசி கொட்டி எதையோ ஒன்று எப்படியாவது பேசிட்டு போனோம் அப்படின்ட்டு அந்த பேசின அன்பு தங்கச்சி இவாஞ்சலினுக்கும் சைனிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தங்கச்சி இவாஞ்சலின் சொன்னாப்புல ரூத்தை பற்றி சொன்னாப்புல. ரூத் யாருன்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். பைபிளில் ரூத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வாழ்க்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போன ஒருவள். அந்த ரூத்து போவாசனுடைய வயல்வெளியில ஒரு நெல்லை பொறுக்கிட்டு இருந்தவா. அப்படிப்பட்ட ஒரு ரூத்தை பற்றி ஃபேமஸாக பேசினாங்க. ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் இருந்த போவாஸை பற்றி பேச விட்டுட்டாங்க தங்கச்சி இவாஞ்சலின். போவாசு வாழ்க்கை கொடுத்தனால தான் ரூத்துக்கு வாழ்க்கை கிடைச்சுன்னு உள்ளதை அவங்க சொல்ல விட்டுட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பது ஆண்கள் தான். அவன் வயல்ல ஒரு வேலைக்காரியா இருந்தவா, வேலைக்காரின்னு கூட சொல்ல முடியாது, பஞ்சம் பிழைக்க வந்தவளுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? போவாசுன்னு ஒரு ஆண். மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்திற்கு ஆண் தான் உள்ளதை அவங்க சொல்ல விட்டுட்டு ஒரு சைடை மட்டும் அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் அங்கே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, டிக்ஷனையும் பார்க்க முடியல, சுந்தரையும் பார்க்க முடியல. என்ன காரணம்? இவங்க இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காது. அதனால அவங்க தனியாக எங்கேயாவது மகிழ்ச்சியை தேடி போயிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்ததாக சொன்னாங்க தாவீதை பற்றி சொன்னாங்க. தாவீதை அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாவீது தன்னை மறந்து, தான் ஒரு அரசன் என்பதை மறந்து, இந்த உலகத்தினுடைய ராஜா என்பதை மறந்து, அவன் அந்த பெட்டிக்கு முன்பாக தான் ஒரு ஏழையான ஒரு சாதாரண ஒரு குடிமக்களை போல, ஒரு எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனை போல வாழ்ந்து அந்த இடத்துல அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடினான். அப்படி தன்னை தாழ்த்தின ஒருவனை அவனுடைய மனைவி நகைத்தாள். அதை பற்றி நீங்க சொல்ல மாட்டீங்களே? ஏன் அவனு மனைவி அவனை நகைச்ச என்ன காரணம்? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள வந்தபோது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவன் நடனம் ஆடினான். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இடையூறா இருந்தது யாரு? தாவீதுடைய மனைவி. அதை நம்முடைய எதிரணியினர் பக்குவமா திருச்சி அப்படி பேசுறாங்க. அடுத்தது சொன்னாங்க ஆபிரகாமும் சாராளை பற்றி நல்லா சொன்னாங்க. ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன்னு பைபிள் சொல்லுது. இந்த பூவோட சேர்ந்த நார மணக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் ஆபிரகாமோட சேர்ந்த சாராளும் விசுவாசிகளுடைய தாயா மாறினா. ஆனால் அந்த சாராளுக்குடைய கெட்ட குணத்தை பற்றி இவங்க சொல்ல விட்டுட்டாங்க. அவன் பயந்தான், அதனால போன இடத்துல சொன்னா சாராளா மனைவின்னு சொல்ல பயந்து சகோதரின்னு சொன்னான்னு சொன்னாங்க. ஆனால் அதே சகோதரின்னு சொன்னவா ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை மறந்து, கர்த்தர் தனக்கு பிள்ளையை கொடுப்பார் என்று சொன்னதை மறந்து, ஒரு காலகட்டத்தில் அவ இன்னொருத்தையை கூட்டி கொடுக்கிறவளா மாறிட்டா. அந்த குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி வரும்? சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இடையூறா இருந்தது யாரு? அந்த சாராள் தான். அந்த சாராளை பற்றி சொல்லாம அவன் அவளை துரத்தி விட்டுட்டான், தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்றது யாரு? இந்த அணியினர். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு ஆண்கள் தான் முக்கியமான காரணம் என்பதை நடுவர் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சொன்னாங்க, ஆமாம் சைனி நல்லா சொன்னாங்க. ஆமாம், மனைவி வீட்டில் இருந்தனால தான் வினு பிரதருக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்ட்டு. மனைவி வீட்டில் இருந்து சாப்பாடு சமைக்கிறது அது ஏதோ ஒரு பெரிய வேலையை நினச்சி செய்கிறாங்க. ஆனால் அவன் எங்கே எல்லாம் போய் காலையிலேருந்து ராத்திரி வரை போய் உழைச்சி, ஓடா உழைச்சி, நாயா உழைச்சி, பேயா உழைச்சி, சம்பாத்தியத்தை வீட்டில் கொண்டு போட்டனால தான் சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு உள்ளதான் மறந்துட்டாங்க, சொல்ல விட்டுட்டாங்க. சாப்பாடு எப்படி காசு இல்லைன்னா வருமா? வீட்டுக்கு வேலைக்கு செய்யாமல் வீட்டில் இருந்த சாப்பாடு வருமா? தன்னால அரிசி வாங்க வேண்டாமா? பருப்பு வாங்க வேண்டாமா? நீங்கள் என்னது காலையில் அவன் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கதை பார்த்து உப்பு வாங்க சொன்னோம் இல்லையா, அதை மறந்துட்டீங்களா? ஒரு உப்பை வாங்க மறந்துருப்பான், அது 2 நாளைக்கு முன்ன சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மொத்தமாக 0 ஆகக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சொல்லுவாங்க உப்பு வாங்க, இல்லை உப்பு வேணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் விட்டுருங்க. அவன் 1001 வேலையை பார்ப்பான், 1000 சைட்டில் 1000 வேலைகள் இருக்கும்.
1000 கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும், 1000 வேலைக்காரனுக்கு பதில் சொல்லணும். அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் அப்போதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்த நேரத்தில் இவ சமைச்சு போட்டுட்டாவலாம், அது பெரிய வேலை அப்படின்றாங்க. சமைச்சு போடுறது ஒரு குடும்பத்தினுடைய பெரிய வேலை கிடையாது. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கணும், அதை பற்றி நீங்கள் பேசல. அடுத்ததா ஆதாம் ஏவாளை பற்றி நான் ஒரு கருத்துக்களை சொல்லணும். உலகத்திலே தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர்கள் அந்த ஆதாம் ஏவாள். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலால் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கரத்தின் கிரியைகளால் படைக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் சொல்றாரு, இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் நீ அனுபவிச்சிக்கா, ஆனா ஒன்றை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கிடையாது. ஒன்னே ஒன்று, உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் இருக்கு, அதெல்லாம் நீ அனுபவிச்சிக்கோ, எக்ஸப்ட் ஒன்னே ஒன்றை மட்டும் உனக்கு விலக்கி வச்சிருக்கேன்னாரு. ஆனால் அந்த பொம்பளைங்களுக்கு ஒரு கேரக்டர் உண்டு, அதில் அந்த ஒன்றுல என்ன இருக்கு அதை தான் கண்டுபிடிக்கணும். குடும்பத்தில் அந்த ஒன்று அதை மட்டும் அவர் மறைச்சு வச்சாரு, அதை மட்டும் அவர் நம்மகிட்ட சொல்லல, மிச்சம் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொன்னாரு, அதை மட்டும் ஏன் சொல்லல. இதை அக்கா நீ கேட்டியா, அது உங்கள்கிட்ட சொன்னாரா, தங்கச்சி நீ கேட்டியா, உங்ககிட்ட சொன்னாரா. அந்த ஒன்றை அறிஞ்சு அந்த முதல் குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணினது ஏவாள் தான். ஆதாம் ஏவாள் குடும்பத்திலே முதல் குழப்பமே இந்த ஏவாளால் தான் உருவாச்சுன்னு உள்ளதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. அதனால பைபிளை படிங்க முதல்ல. அடுத்தது உங்களுக்கு நான் சொல்லணும்னா லோத்தை பற்றி சொல்லணும். லோத்து தேவனை விட்டு தூரம் போயிருந்தான். ஆபிரகாமோடு சண்டை போட்டு விட்டு அவன் ஒரு செழிப்பான தேசத்தை தேடி ஓடினவன். செழிப்புன்னே வாழ்க்கையை பார்த்து ஓடினவன் தான் அந்த லோத்து. ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனால் அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு ஆபிரகாம் கேட்குறான். கேட்குற காரணத்தில் ஆண்டவர் நினைக்கிறார், அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரி, அந்த ஒரு நீதிமான் யாருன்னு கேட்குறாரு, லோத்துன்னு சொல்றாரு. சரி, அந்த லோத்தையும் அவன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றணும்னு ஆண்டவர் சொல்லி தூதனை விட்டு சொல்றாரு. எப்படி? மனுஷன் போய் சொல்லல, தேவ தூதன் போய் சொல்றான், சோதோம் குமாரா பட்டணத்தை கடவுள் அழிக்க போறாரு, நீயும் உன் குடும்பமும் இந்த தேசத்தை விட்டு ஓடிப்போ. இவங்க ஓடி பாதி வழியில போறாங்க. இந்த மனைவி சொல்றா லோத்தை பார்த்து, ஐயா அங்க பாரு நம்ம ஆடெல்லாம் நிக்குது, இங்க பாரு நம்ம கோழி எல்லாம் நிக்குது, இங்க பாரு நம்ம விட்டுட்டு வந்த தேசம் எல்லாம் அண்ணா நிக்குது, பச்சை பசைகள் இருக்குது. விட்டுட்டு வர்றதுக்கு அவளுக்கு மனசு இல்ல. விட்டுட்டு வர மனசு இல்லாம அவன் அந்த தேசத்தை திரும்பி பார்க்கிறாள், உப்பு தூணா மாறினா. ஆனா பைபிள்ல எந்த ஆனாது இன்னைக்கு விட்டுட்டு வர மனசு இல்லாம உப்பு தூணா மாறி இருக்கானா? நல்ல ஒரு குடும்பத்திற்கு, மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு ஆண்கள் தான் பெரிதும் தேவை என்பதை நடுவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா சொல்லணும்னா எல்கானாவை பற்றி சொல்லணும், அன்னாளை பற்றி சொல்லணும். எல்கானாவுக்கு 2 மனைவிகள், பெண்ணினாள் என்றும் அன்னாள் என்றும் 2 மனைவிகள் அவளுக்கு. ஆனால் அன்னாளுக்கோ ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்த காரணத்தினால் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. 2 பொம்பளைங்க எங்க சேர்ந்து இருக்குதோ அந்த வீட்டில் உருப்படியாது. அது மாமியார் மருமகளா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆம்பளைகள் 1000 பேரை சேர்ந்துருந்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இங்கே 2 பொம்பளைகள் சேர்ந்துட்டாலே பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பாருங்க, ஒரே வீட்டில் 2 பேர், ஒருத்தி குத்தி காட்டா, உனக்கு பிள்ளை இல்லை பாத்தியா, நீ மலடியா இருக்க, எனக்கு கடவுள் பிள்ளைய தந்திருக்காரு. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு இதா தேவை? யார் அங்க பிரச்சனைக்கு காரணம்? பெண்ணினால் ஒரு பெண்ணு தான் காரணம் என்பதை நடுவர் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, அதனால ஒரு சகோதரி பின்னாலே சொல்றாங்க, பொண்ணு அவன் கெட்டாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அவன் தலைவிதி, யாருக்கு என்ன பண்ணுது? சரி, அடுத்ததா ஈசாக்கு ரெபேக்காளை பற்றி பார்க்கணும். ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதாகும் போது தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். தன்னுடைய மூத்த மகனாக ஏசாயை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அவன் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறான், நான் இந்த தேசத்தினுடைய உச்சிதமான சில காரியங்களை எனக்கு கொண்டு வா, பதார்த்தங்களை கொண்டு வா, நான் புசித்து குடித்து விட்டு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஈசாக்கும் ஏசாயும் பேசி கொண்டிருந்த வார்த்தையை ஒரு பெண் உற்று கேட்கிறாள். பொம்பளைங்களுக்குள்ள காரியம் உற்று கேட்குது. யார் எங்க சொன்னா? அது இன்னையிலேருந்து இல்லை, பழைய காலத்தில் பைபிள்லேருந்து அது இருந்திருக்கு. அதை உத்து கேட்கிறா. உத்து கேத்துக்கிட்டு ரெபேக்கா என்ன பண்றா? சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்றா. யாக்கோபை ஏசாயா மாதிரி நடிக்க வச்சு
ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி என்னெல்லாம் இறைச்சியோ என்னெல்லாம் உண்ட டேஸ்டாக எது ஈசாக்குக்கு பிடிக்குமோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றா. 2 பேரும் அவளுடைய பிள்ளை தான், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பிள்ளைகளையும் ஈக்குவலாக பார்க்க வேண்டியது அவளுடைய கடமை. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறா, அதை விட்டுடுறா. ஒரு பிள்ளைக்கு மேலே பாசத்தை வைக்கிறா, ஒரு பிள்ளைக்கு மேலே தன்னுடைய அன்பை செலுத்துகிறா. 2 பிள்ளைகளையும் 2 கண்ணோட்டத்தோட பார்க்குறா. என்ன செய்திருக்கணும், நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அப்பா ஏசாயை ஆசீர்வதிக்க விரும்புகிறாள், ஆனால் நீயும் ஆண்டோடத்தில் போய் அப்பா இடத்துல போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்தி 2 பேரையும் ஆசீர்வாதத்தை வாங்க தயார் செய்திருக்கணும். ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் அதுதான் அழகு. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, ஏசாய எப்படி அவன் அங்கே அவன் நல்ல ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்காக வேட்டையாடுவதுக்காக போகும்போது யாக்கோவை ஏசாய மாதிரி மாறுவேடம் பண்ணி தந்திரமா அந்த ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு அங்கே ஒரு சூனிய வேலை பண்ணதான் யாரு, ரெபேக்காள். எப்படி அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வர முடியும்? நடுவர் அவர்கள் இன்னைக்கு கூட அதான் நடக்குது குடும்பங்களில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடியது சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தான். வருஷத்துக்கு 5000 கேஸ் ஃபைல் ஆகுது, 5000 குடும்பம் சோழி தீர்ந்து போகுது. அப்படி இருக்கக்கூடியது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவே பெண்கள் தான் பெட்டிஷன் போடுறாங்க. ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து போகிறேன் சரி அப்படின்னா கூட இல்லை, அவங்க கூட எனக்கு போக முடியாது. ஏதோ எதிர்பார்த்துனை திருமண வாழ்வுக்குள்ளே வராங்க, ஹைஃபையாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்கணும், அவங்க நினைச்ச விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ ஃபேமிலியில் மட்டுமே வருஷத்துக்கு 3000-4000 டைவர்ஸ் நம்ம மாவட்டத்தில் நடக்குது. இதுக்கு யார் காரணம்? கிறிஸ்தவ குடும்பங்களை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. கிறிஸ்தவ குடும்பங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு எண்ணம் கிடையாது. நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் யாரு தெரியுமா, அண்ணாருக்கு மகளாகும். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என்ன படிச்சிருக்கேன். என்னோட குடும்பத்தை பற்றி தெரியுமா, எனக்கு அண்ணன் இத்தனை பேர் இருக்கான், என் தம்பி இத்தனை பேர் இருக்கான், நான் போனா என்ன அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்படிதான் என்னை நடக்கக்கூடிய அநேக குடும்பங்களில் பிரச்சனை இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில். ஆகவே நடுவர் அவர்களே, உங்களுடைய தீர்ப்பு கிறிஸ்தவ குடும்பங்களில் சந்தோஷத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்கள் தான், பெண்களால தான் பிரச்சனைன்னு சொல்லி இந்த தீர்ப்புக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சில சகோதரிகள் எல்லாம் என்ன கல்லெறிகிற மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க, அங்கே இதெல்லாம் இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நடுவரில் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் பாதுகாப்பாக என்னை வெளியில் கொண்டு விட வேண்டியது உங்கள் கடமை. இல்லைன்னா 100க்கு ஏதாவது ஃபோன் பண்ணி போலீஸ் ஏதாவது கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வரணும்னு நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து கிறிஸ்தவ குடும்பங்களில் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. எல்லாரும் கரவைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சந்தோஷமா எல்லாரும் கரவைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா என்றதான பட்டிமன்றம் நம் மத்தியிலே நடைபெற்றது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாய் இரு அணியினரும் அருமையாய் பேசினார்கள். கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றத்திலே ஒன்று சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிக்க இருவரும் ஒரு மனமாய் செயல்பட வேண்டும், இருவரும் ஒன்றாய் செயல்பட வேண்டும். ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. இருவரையும் படைத்தவர் கர்த்தர் ஒருவரை, இருவரையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர் ஒருவரை. ஆகையால் பொல்லாங்கனை ஜெயித்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்து இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை முறியடித்து நாம் முன்னேறுகின்ற வாலிபர்களாய் இருக்க வேண்டும், பெரியவர்களாய் இருக்க வேண்டும், முதியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்க இருவரும் ஒரு மனமாய் செயல்பட வேண்டும். ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் செயல்பட வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும், அன்போடு செயல்பட வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். இரண்டாவதாய் சொல்லுகிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஒரே குடும்பம் என்கிற உணர்வில் இருக்க வேண்டும். அதிலே சந்தேகத்தின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆதி முதலே ஏதேன் தோட்டத்திலேயே பழம் ஏன் புசிக்க கூடாது என்கிற சந்தேகத்தை பிசாசானவன் ஏற்படுத்தினான்.
பிசாசானவன் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினது, பழத்தை புசித்தான். அது இன்று வரையும் பேசப்படுகிற ஒரு பொருளாய் வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆகையால் இப்படிப்பட்ட ஆவிகளை, பொல்லாங்கனை நாம் ஜெயிக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, மகிழ்ச்சி வேண்டுமானால் ஆண் செய்ய வேண்டியதை ஆண் செய்ய வேண்டும், பெண் செய்ய வேண்டியதை பெண் செய்ய வேண்டும். அது ஒரு வீடாயிருக்கட்டும், ஒரு சமுதாயமாயிருக்கட்டும், ஆலயமாயிருக்கட்டும், ஊழியமாயிருக்கட்டும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். எதுவானாலும் புருஷன் செய்ய வேண்டியதை புருஷன் செய்ய வேண்டும், ஆண்கள் செய்ய வேண்டியதை ஆண்கள் செய்ய வேண்டும், சூத்திரம் பெண்கள் செய்ய வேண்டியதை பெண்கள் செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிக்க ஆண் நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி வராது. பெண் நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி வராது. ஆண்களும் பெண்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து எந்த சூழ்நிலையிலும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எல்லாவற்றிலும் அவர் கடமைகளை உணர்ந்து, அவருடைய பொறுப்பை உணர்ந்து, கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நீங்கள் பங்களிக்கும் போது அந்த இடத்திலே ஆலயமானாலும் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பமானாலும் மகிழ்ச்சி உண்டாகும், சமுதாயமானாலும் மகிழ்ச்சி உண்டாகும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆகையால் அன்புக்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, சபையோரே, விசுவாச வீட்டாரே, வாலிபர்களே, பெரியவர்களே, முதியவர்களே, தாய் தந்தையரே, உங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தின் மூலம் அன்பான ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது தீர்ப்பாய் கூறுகிறேன். ஆண்களும் பெண்களும் இருவரும் தேவை என்று சொல்லி இந்த தீர்ப்பை வழங்குகிறேன். கிறிஸ்தவ வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பங்களிப்பது ஆண்களும் பெண்களும் இருவருக்கும் பங்கு உண்டு என்று சொல்லி தெளிவாய் கூறி வார்த்தையை இந்த பட்டிமன்றத்தின் மூலம் நீதிமன்றத்திலே முடிக்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.